தொப்பையை குறைப்பது எப்படி? சில விஷயங்களை சாப்பிட்டா கண்டிப்பா தொப்பை போடும். எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் இனிப்பு. இனிப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தொப்பை குறைய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இனிப்பு எல்லாமே தொப்பையில போய் கொழுப்பாக தான் நிற்கும். நாட்டு சக்கரை, தேன், கருப்பட்டி, மண்டவளம், கல்கண்டு, வேற ஏதோ பேர் பனங்கருப்பட்டி அப்படிலாம் பேரை மாற்றி மாற்றி வச்சு இனிப்பு சாப்பிடக்கூடாது. இனிப்பை 100% நிறுத்தணும் அப்படின்னா தொப்பை குறையிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ரெண்டாவது பெருந்தானியங்கள், மொச்சப்பயிறு, சுண்டல் பயிறு, தட்டாம்பயிறு, பீன்ஸ் பயிறு, இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிற கொட்டைகள், பெரிய பெரிய பயர் ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ முடியுமோ அதை ஸ்டாப் பண்ணிடணும். மூணாவது கிழங்குகள், கேரட்லேருந்து கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, மண்ணுக்கு கீழே விளையிற எல்லாமே சத்து அதிகமான கிழங்குகள். ஸோ தொப்பை சிறுசாகணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த 3 விஷயம், இனிப்பு, கிழங்கு, மூணாவது பெருந்தானியங்கள், இந்த 3 விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடணும். இதை ஸ்டாப் பண்ணி 3 மாதம் வயிற்று பகுதிக்கான எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதுக்கு பேர் அப்டமன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சமமாக படுத்துட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு படுக்கிறது அப்பர் அப்டமன் எக்ஸசைஸ். இதை பண்ணும்போது மேலே இருக்க வயிற்றோட கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து லோயர் அப்டமன் எக்ஸசைஸ் நேராக படுத்துட்டு கால்களை மட்டும் மேலையும் கீழையுமா அசைக்கிறது, அல்லது 2 காலையும் ஒன்றா தூக்கிட்டு ஒன்றா இறக்குறது. ஒன்னொன்னும் 10 டைம் பண்ணால் போதும். வெறும் 10 டைம். அது மாதிரி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி அதை பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை குறைய ஆரம்பிக்கும்.